திமுக கூட்டணியில் தோழமை கட்சிகளை அவமதிக்கும் வகையில் உரிய அங்கீகாரம் வழங்காத திமுகவை கண்டித்து இந்திய தேசிய லீக் கட்சி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். திமுகவின் அமைச்சர்களுக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் எனவும் தீர்மானம். வக்ஃபு சொத்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு திமுக செயல்பட்டு சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றம். இந்திய தேசிய லீக் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் மதுரையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில செயலாளர் ரஃபீக் முகமது தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஓரணியில் தமிழ்நாடு என்று முழங்கி வருகின்றது. ஆனால் தோழமை கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் வழங்காமல் உள்ளது எனவும் 6% வாக்கு வங்கி உள்ள இஸ்லாமிய சமூகத்தினருக்கு வெறும் 6 சீட்டுகள் என்பது சமூக அநீதியாகும் எனவும் 1% வாக்குகள் கூட இல்லாத புதிய கட்சிகளுக்கு 1 சீட்டு ஒதுக்கீட்டில் தாராளம் காட்டியிருப்பதாகவும் தங்களை போன்ற கட்சிகளை புறக்கணித்திருப்பது திமுகவில் ஆணவத்தின் வெளிப்பாடாக கருதுவதாகவும் தேர்தல் சீட்டு பேரத்தை மட்டுமே கொள்கையாக கொண்ட அரசு தேமுதிக கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கி இருப்பது எவ்வித அரசியல் கருத்தையும் இதுவரை பொதுவெளியில் தெரிவிக்காத நபருக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கிவிட்டு மக்கள் நீதி மய்யத்திற்கு அவர்களது சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்காதது சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கவில்லை என்று அறிவிக்கக்கூடிய அளவிற்கு நடிகர் கமலஹாசனுக்கு மனவலியை திமுக தலைமை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூட்டணியிலிருந்து வெளியேறும் விதத்தில் அவமதித்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவை ஆதரிக்கும் தேசிய லீக் உரிய பங்கீடு வழங்காமல் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவது இதுதான் திமுகவின் சமூக நீதியா? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா என்ற கேள்வி எழுப்பும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுகவிற்கு நமது முழு ஆதரவை வழங்கி களப்பணியாற்றிய இந்திய தேசிய லீக்கிற்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாவிட்டால் திமுகவிற்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாநில தலைமை கேட்டுக்கொள்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் அடுத்த முறை தங்கள் கட்சிக்கு சீட்டு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதனை நிறைவேற்ற தவறுகிறது. இம்முறை தேசிய லீக் கட்சிக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாவிட்டால் மதுரை கிழக்கு மற்றும் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் தற்போதைய அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக இந்திய தேசிய லீக் தனித்து போட்டியிட உள்ளதாக செயற்குழுவில் முடிவு செய்துள்ளது. திமுகவின் இந்த இரட்டை முகத்தை தேசிய லீக் வன்மையாக கண்டிக்கிறது. வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று திமுக ஆட்சி அமைந்தது முதல் தேசிய லீக் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதை திமுக அரசு கண்டு கொள்ளாதது வக்ஃபு சொத்துக்களை அபகரித்து ஆக்கிரமிப்பவர்களுக்கு உதவியாக நடந்து கொண்டு சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்து வருகிறது எனவும் உள்ளிட்ட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தோழமை சக்தியாக நாங்கள் இருந்து வருகிறோம். பன்மொழி புலவர் அப்துல் லத்தீப் சாஹிப் இருந்த காலத்தில் இந்திய தேசிய லீக் 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 5லும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரு 3 முறை திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இந்திய தேசியத்திற்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு வந்தது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய 6% வாக்குகள் உள்ள இஸ்லாமிய சமூகத்திற்கு வெறும் 4-5 சீட்டுகள் என்பது அது சமூக நீதி ஆகாது. இந்திய தேசியத்திற்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படாவிடில் இந்த தேர்தலிலே திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது குறித்து மாநில தலைமை பரிசீலிக்க வேண்டும் என்று மதுரை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியிலும் மதுரை கிழக்கு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதை நாங்கள் மாநில தலைமைக்கு தீர்மானமாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் புதிதாக வந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுடன் நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற சிறுபான்மை சமூக மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்காமல் சிறுபான்மையினர் பாதுகாவலன் என்ற பெயரிலே முஸ்லிம் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைத்து வருவதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே எங்களுடைய இந்த தீர்மானத்தை நாங்கள் எங்களுடைய மாநில தலைமைக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மதுரையில் 2 தொகுதியிலே தனித்து போட்டியிட நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி திருச்சி மண்டலத்தில் கூட்டம் நடக்குது. ஒரு 6 மாவட்டங்கள் சேர்ந்து திருச்சி மண்டலத்திலையும் இதே போன்ற ஒரு செயற்குழு நடக்கிறது இன்றைய தினம். அதே போன்ற தஞ்சை மண்டலத்திலும் இன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்திலும் செயற்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சென்னை மண்டலத்திலும் தமிழ்நாடு முழுக்க மண்டல அமைப்பு செயலாளர்கள் அங்கங்கே கூட்டத்தை ஒரு 6 மாவட்டங்கள் சேர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மாநில தலைமையிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு தலைமை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம தெரிவிக்கும் விதமாக இத்தகைய தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம்.
சீட்டு கிடைக்காத பட்சத்தில் தனித்து போட்டியிடுவதற்காகத்தான் 2 தொகுதிகளிலே மதுரையிலே நாங்கள் நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மதுரையுடைய கிழக்கு தொகுதியிலே போட்டியிடுவதற்காக மாநில செயலாளர் ஹாஜி ரஃபீக் முகமது அவர்களும், மதுரை மத்திய தொகுதியிலே போட்டியிடுவதற்காக மாவட்ட தலைவர் ஹாஜி மஹபூப் பாஷா அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் தேர்தலில் போட்டியிட்டவர். கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட அனுபவம் இருக்கிறது. தனித்து எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் கடந்த காலங்களில். ஸோ இனி வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரப்படாத பட்சத்தில் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தை 2 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பின்னர் அவர்களிடத்திலிருந்து எவ்வித தகவலும் இல்லை. கடந்த சட்டமன்றத்திலும் இதே போன்று தான் நடத்தினார்கள். உங்களுக்கு உரிய பங்கிடை தருவோம், அடுத்த முறை வாய்ப்பு தருகிறோம் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு முறையும் இதைத்தான் சொல்கிறார்களே தவிர வாய்ப்பு தந்தபாடு இல்லை. எங்களுடைய உழைப்புகளை மாத்திரம் உறிஞ்சு கொள்கிறார்கள். அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரம் எங்களுக்கு வழங்குவதற்கு திமுக தயங்குகிறார். அம்ஜத் கான், தென்மண்டல அமைப்பு செயலாளர், இந்திய தேசிய லீக்.